ஹாய், ஸ்கூலாக ரீஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் அடிக்கடிக்கு ஒன் பாட் ரைஸ் செய்யணும். இப்போ குயிக்காக சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியும் அதே டம்ளர் பாதி டம்ளர் துவரம் பருப்பும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கழுவி வச்ச அரிசியும் பருப்பு சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிட்டு, ஒரு 5 விசில் நல்லா சாதம் குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், 4 வடை மிளகா, 4 முந்திரி, தேவையான அளவு சாம்பார் தூள், ஒரு டம்ளர் புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வந்த பிறகு வேக வச்ச பருப்பும் அரிசியும் எடுத்து கொட்டி கலந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தா ஒரு டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். பாய். ஹாய், ஸ்கூலில் ரீஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் அடிக்கடிக்கு ஒன் பாட் ட்ரை செய்யணும்.